புதிய சட்ட விதிகளை எதிர்த்து வழக்கறிஞர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்ற வழக்கறிஞர்கள் கைது செய்யப்பட்டனர். வழக்கறிஞர்களுக்கான புதிய சட்ட விதிகள் கடந்த மே மாதம் 25ஆம் தேதி அரசிதழில் வெளியிடப்பட்டது. இதனை எதிர்த்து கடந்த ஜூன் 1ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு உள்ளிட்ட பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சட்ட விதிகளை திரும்பப் பெற வலியுறுத்தி உயர் நீதிமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த உள்ளதாக வழக்கறிஞர்கள் அறிவித்தனர். அதைத் தொடர்ந்து சென்னை உயர் நீதிமன்றம் மற்றும் நீதிமன்ற வளாகத்தில் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஒரு இணை ஆணையர், 10 துணை ஆணையர், 20 உதவி ஆணையர், துணை ஆய்வாளர்கள் உள்பட சென்னை மாநகர போலீசார் 1500 பேர் 3 அடுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட வந்த வழக்கறிஞர்களை சென்னை பாரிமுனை ராஜா அண்ணாமலை மன்றம் அருகே போலீசார் தடுத்தனர். அப்போது சில வழக்கறிஞர்கள் போலீசாரின் தடுப்புகளை தாண்டி முன்னேறி செல்ல முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதன் பிறகு வழக்கறிஞர்கள் பாரிமுனை பகுதியில் திரண்டு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கேயே அமர்ந்து முழக்கங்களை எழுப்பியும் அவர்கள் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்களை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். டெல்லியில கை நீட்டுறது உனக்கு தைரியம் இல்ல. தமிழ்நாட்டு வழக்கறிஞர்கள் மேல ஒரு குறிப்பிட்டு தமிழ்நாட்டுல சமூக நீதி கேட்கிறான். சிஎஸ்எஃப் கொண்டு வந்திருக்காங்களே, இது தமிழ்நாட்டுல இந்தியாவில் எந்த மாநிலத்தையும் கிடையாது. இங்க கொண்டு வந்திருக்காங்க தமிழர்களுடைய உரிமைகளை. 5 நீதிபதிகள் குழு முன்பு ஆஜராகி விளக்கமளிக்க தயார் இல்லை என்றும் வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். தலைமை நீதிபதி அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தும் வரை போராட்டம் தொடரும் என்றும் வழக்கறிஞர்கள் கூறினர். இந்நிலையில் இரவு 7 மணி அளவில் போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்களை கைது செய்வதாக போலீசார் அறிவித்தனர். போராட்டம் நடத்த 7 மணி வரை மட்டுமே அனுமதி அளித்திருந்த நிலையில் அதையும் தாண்டி போராட்டத்தில் ஈடுபட்டதால் கைது செய்வதாக கூறிய போலீசார் வழக்கறிஞர்களை வேன், பேருந்து உள்ளிட்ட வாகனங்களில் ஏற்றி அழைத்து சென்றனர். காலையில் தொடங்கி இரவு வரை வழக்கறிஞர்கள் மேற்கொண்ட போராட்டத்தின் காரணமாக சென்னையின் இதய பகுதியான பாரிமுனையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. அந்த வழியாக செல்லும் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டதால் மக்கள் அவதிக்காளானார்கள். அங்கிருந்த 90% மேற்பட்ட கடைகளும் அடைக்கப்பட்டன.